வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களே. இந்த வீடியோவில் பல்லப்பாளையம் புனித ஆரோபண அன்னை ஆலயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆலயம் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மறை மாவட்டம், கருமத்தம்பட்டி மறை வட்டத்தில் இருக்குது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருமத்தம்பட்டியில் திருமுழுக்கு பெற்று மெய் மறைய தழுவிய சில கிறிஸ்தவ குடும்பங்கள் பல்லப்பாளையத்தில் குடியேறியதால் இந்த பங்கு உருவாக்கம் பெற்றது. 1860ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊரின் வட பகுதியில் தற்போது பழைய உபதேசியார் என்று அழைக்கப்படும் குடும்பத்தாரின் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிற்றாலயம் இருந்தது. அருட்பணி பெரிய அருள்நாதர் மற்றும் கருமத்தம்பட்டி பங்கு குருக்களாகிய அருட்பணி ஜெலிஸ், அருட்பணி ரபேல் சுவாமிகள் ஆலோசனைகளுடனும் ஆதரவுடனும் தற்போதைய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 1862ஆம் ஆண்டு அருட்தந்தை ரபேல் அடிகளார், இறை ஊழியர் ஜோசப் லூயி ரபேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். அது முதல் சுமார் 70 ஆண்டுகள் பிரெஞ்சு நாட்டு குருக்களால் மிக சிறப்பாக பள்ளிப்பாளையம் வழிநடத்தப்பட்டு வந்தது. 1879ஆம் ஆண்டு அன்றைய பங்கு தந்தை அருட்பணி டெனிஸ் பெயரமால் அவர்களால் பிரான்ஸ் நாட்டிலிருந்து தூய லூர்து அன்னை சுரூபம் வரவழைக்கப்பட்டு பல்லப்பாளையம் ஆலயத்தில் நிறுவப்பட்டது. பல்லப்பாளையம் மக்களின் மனதில் தனி இடம்பெற்ற அருட்பணி கஸ்தானியர் சுவாமிகள் 1897 1907 வரையிலும், பின்னர் 1921 1932 வரையிலும் என 2 முறை பங்கு தந்தையாக பணிபுரிஞ்சார். இவரோட பணிக்காலத்தில் பல்லப்பாளையத்தை சுற்றிலும் உள்ள கிராமங்களில் பிளேக் நோய் அப்படின்னு ஒரு கொடிய நோய் காரணமாக பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. இந்த கொடிய நோய் இந்த ஊர் மக்களை அணுகாமல் இருக்க புதுமை நிறைந்த லூர்து மாதாவின் சுரூபத்தை எடுத்துக்கொண்டு பல்லப்பாளையத்தை சுற்றிலும் எடுத்து வந்தார். ஆச்சரியமாக பிளேக் நோய் இந்த ஊரை அணுகவே இல்லை. லூர்து அன்னையோட புதுமையை எண்ணி இறை மக்கள் வியப்பில் ஆழ்ந்து நன்றி செலுத்தினாங்க. அன்னைக்கு தொடங்கிய அன்னையின் புதுமை இன்னைக்கும் தொடருது. 1961 66 வரைக்கும் பணி செய்த அருட்தந்தை ஜான் சேவியர் அவர்களால் ஆலய முன்முகப்பு புதுப்பிக்கப்பட்டு 1962ஆம் ஆண்டு ஆலய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. உத்தரிய மாதா ஆலயம் அப்படின்ற இதோடைய பழைய பெயரை மாற்றி ஆரோபண அன்னை ஆலயம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆலய பீடத்தையும் மாற்றி அமைத்தாங்க. மும்பை வாழ் பல்லப்பாளையம் மக்களின் நிதி உதவியுடன் கொடிமரம் நிறுவப்பட்டது. ஆலயத்தின் 125வது ஆண்டு விழா சிறப்பாக வெளித்திடல் மேடை, கம்பீர நுழைவு வாயில், தூய ஆரோக்கிய மாதா கெபி ஆகியன சிறப்புற அமைக்கப்பட்டன. மேலும் பங்குத்தந்தை இல்லம் புதிதாக கட்டப்பட்டு 7/5/2011 அன்னைக்கு மேதக ஆயர் அவர்களால் மந்திரிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. 150ஆம் ஆண்டு ஜூபிலி நினைவா ஆலய வளாகத்தின் சுற்றுச்சுவர் புதிதாக கட்டப்பட்டது. 150வது ஆண்டு விழா ஜூபிலி சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. 23/2/2014 அன்னைக்கு புனித லூர்து அன்னைக்கு விழா எடுத்து சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின் ஊரை சுற்றி லூர்து அன்னை சுரூபம் ஆடம்பரமாக பவனியாக எடுத்து வரப்பட்டது. இதன் நினைவாக ஜெபமலர் வெளியிடப்பட்டது. இந்த ஆலயத்தோட திருவிழா மரியாளின் விண்ணேற்ற பெருவிழாவான ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த லூர்து அன்னையின் புதுமை மிக்க ஆலயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாதாவோட புகழ் எல்லாருக்கும் போய் சேரணும். மாதாவோட புகழோங்க வேண்டும். மரியே வாழ்க.